ஒரு 18 வயசுல ஒரு ஆண் மேல நமக்கு வர்றது வந்து இட்ஸ் அட்ராக்ஷன். அது வரலனாலும் தப்பு தான், வரலனாலும் தப்பு தான். ஏன்னா நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நமக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ் வருது. உடம்புக்கு எப்படி நமக்கு எல்லா விஷயங்களும் தேவைகள் இருக்கிறதோ அதே மாதிரி செக்ஷுவல் நீடும் இட்ஸ் அ தேவைதான். புரியுதா? அப்படின்னா அதுக்குன்னு வயசு இருக்கு, அதுக்குன்னு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு ஏற்றாவே அது மட்டுமே நம்ம கல்யாண வாழ்க்கையா முடிய போறது கிடையாது. இப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது எப்படி இருக்கும், எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னைய பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவன் என்ன சொல்றான், நீ நல்ல பிள்ளை, நீ நல்லா நடக்கிற, உன்னோட குணத்துக்கே நீ நல்லா இருக்க. நம்மளை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க, நம்மள புகழ்றாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை நீ கேள்விப்பட்டிருக்கியா? விமன் இஸ் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நம்ம வந்து வலிமை குறைந்தவர்களா, பலவீனமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம வலிமை குறைந்தவர்களா, அதனால நம்மள வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்மள அடிக்கணும். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோ, ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுக்கோ, ஆண் உட்காந்துருவான், பொண்ணு உட்காரவே மாட்டான். டக்குன்னு அடுத்த சொல்யூஷனை பார்த்து போய்கிட்டே. புரியுதா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை சம்பாதிக்கலனாலும் அந்த குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது காரணம் யாரு? பெண்ணா இருக்கும். ஸோ நம்மளோட மன வலிமையும் உடல் வலிமையும் தாண்டி நம்ம மன வலிமை ரொம்ப ஜாஸ்தி. ஆனா நம்ம ஏன் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, நம்மள ஒரு வார்த்தையால நம்மள ஈஸியா அடிச்சது, நம்மளால ஒரு வார்த்தையால நம்மள ஈஸியா அடிச்சிடலாம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடங்க மருது. அதுக்கு எப்படி ஒரு உதாரணம்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ராட்சசன் இருப்பாங்க. அந்த ராட்சசன் என்ன பண்றான், மறுநாள் வந்து நான் வந்து சக்தி தேவிக்கு எனக்கும் சண்டை நடக்க போது, நான் சக்தி தேவியை கொல்லணும்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கறான், காளிகிட்ட போய் கேட்கறான். காளி என்ன பண்ணுது, அப்பெல்லாம் கொல்ல முடியாதுப்பா, அவங்க வந்து ஆதிபரா சக்தி, அவங்களெல்லாம் நீ கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன பண்றான், பழைய படம்லாம் நம்ம பார்க்கறோம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை வெட்டி போடுறான், காலை வெட்டி போடுறான். ஐயோ நீ வேற ஓவரா பண்ணாதடான்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பியும் சொல்லி பார்த்துட்டு அவன் கேட்கவே இல்லை. அப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த அம்மா மேல இருந்து இறங்கி வரும், நீ எல்லா ஆயுதங்களையும் தூக்கி கடாசிட்டு அந்த அம்மா கீழே வரும்போது நிந்தனை செய் அப்படின்னு சொல்லுவான். கெட்ட வார்த்தை பேசு, நீ பொம்பளையா, நீ சரியானவ இல்லை, நீ ஒழுக்கமானவ இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ பேசுன்னு சொல்லுவான். உடனே அதுக்கு என்ன பண்ணுது அந்த அம்மா, அதே மாதிரி மேல இறங்கி அந்த அம்மா வரும்போது ரொம்ப அழகா இறங்கி வராங்க, பெருசா வராங்க, நிறைய ஆயுதத்தோட வராங்க. அந்த அம்மாவை வந்து அந்த ராட்சசன் என்ன பண்றான், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டே இருக்கான். ஏன்னா நம்மளாம் நம்ம வீட்டுகள்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டு பழக்கப்படாத பொண்கள் தானே. அதுவும் இல்லாம அந்த அம்மா என்ன பண்ணுது, நிறைய ஸ்லோகமும் இந்த மாதிரியும் கேட்டு வளர்ந்த அம்மா. அது கேட்க அந்த அம்மா அப்படியே நின்று போய் என்ன ஆயிடுதுன்னா, அப்படி குட்டி குழந்தை மாதிரி ஆயிடுது. ஏன்னா அதால தாங்க முடியல அந்த வார்த்தைகள். அப்ப என்ன பண்றான், அவன்கிட்ட கையில இருக்க கத்தி எடுத்து அடிக்க வெட்ட வரான். அப்ப சிவபெருமான் வந்து திருப்பி சிவபெருமான் அந்த அம்மாட்ட பேசுறாரு, நீ தான் எனக்கே சக்தி கொடுக்குற, இந்த உலகத்தோட பெரிய சக்தியே நீ தான் எல்லாமே. இவர் பேச திருப்பி அந்த அம்மா பெருசாகி அவனை அடிக்கணும். ஸோ இதனாலதான் நம்ம வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா நம்மள எதுல அடிக்க முடியும்,